தற்குறிகள்னு நினச்சிக்கிட்டு இப்படி கீழ்த்தரமான அரசியல் நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பொண அரசியல் பண்ணுறதுக்கு நீங்களாம் நாண்டுக்கிட்டு தொங்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் மேலே தவறு சொல்கிறதா இருக்கட்டும், டிவிகே மேலே தவறு சொல்கிறதா இருக்கட்டும், பொதுச் செயலாளரை நீங்கள் கைது பண்ணிட்டு போங்க, நிபந்தனையில் வெளிவர முடியாத ஜாமீனில் நீங்கள் கேஸ் போடுங்க, எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைங்க இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவங்களால திருப்பி கொண்டுட்டு வர முடியாது. தொண்டர்களின் தவறு தான் இது முழுக்க முழுக்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சைரன் வண்டி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா போகுது. ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்கனவே எடப்பாடி ஐயா தெளிவாக சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க, இது கீழ்த்தரமான கேவலமான அரசியல். தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இந்த அரசியல் என்னைக்குமே நிற்காது. 26ல் உங்களை அடிச்சு துரத்திட்டு அன்னை அரியணை ஏறுவார். இன்னி தமிழக வெற்றி கழகத்தை தடுத்துருவோன்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னிதான் வெகுண்டு எழும். கண்டிப்பாக கரூரின் மக்கள் துயரத்துக்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். விஜய் அவர்கள் தெளிவான அறிக்கையை கொடுப்பாரு. இன்னைக்கு 100 பேர் கேட்குறான், கேள்வி கேட்குறீங்க, விஜய் திரும்பி கரூருக்கு வருவாரா? ஏன்டா திருப்பி அவர் கரூருக்கு அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? ஒரு நாளுக்கு வந்ததே இத்தனை உயிர்கள் பழி போயிருக்கு. இதை யார் பொறுப்பேற்க முடியும்? என்ன பொறுப்புன்றது உங்களுக்கு பெர்சன்டேஜ் கணக்கில் பிரித்து கொடுக்குறதா? நான் அவங்க பாதி பொறுப்பு ஏற்றுக்கிறட்டும், நீங்கள் மீதி பொறுப்பு ஏற்றுக்கங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தா போன உயிர் கிடைக்குமா? கேட்ட இடத்த கொடுத்துருந்தா அந்த ஒரு நிகழ்வுன்றது சந்தோஷமான நிகழ்வாக நடந்திருக்கும். இன்னைக்கு மயக்கம்ன்றது, ஒரு அடிபடுறதுன்றது சின்ன சின்ன விஷயத்தில் போயிடும். உயிர் போயிருக்கு, 40 பேரோட உயிர், 8 குழந்தைங்க என்ன பண்ணாங்க? எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? அப்படி ஒரு நிகழ்வில் நீங்கள் என்ன காரணம் உங்களுக்கு? அப்படி போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னத்தை இன்னைக்கு விஜய் மேலே நீங்கள் குறை சொல்கிறேன், எவனாவது நல்லா இருக்க முடியுமாடா? ஏன்னா அவர் மேலே செருப்பெறிறீங்க, ஏன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா நாசமாக தான் போவீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தன்னோட வேலையை உதறி தள்ளிட்டு தன்னோட குடும்பத்தை ஒதுக்கிட்டு வந்திருக்காரா அந்த மக்களுக்காக. திருப்பி நீங்கள் செருப்போடி கொடுத்ததாண்டா மிச்சம். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் முடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டை நீ திருத்துறதுக்கு எவனும் வர முடியாது. அவ்வளோதான், நீங்கள் நாசமாக தான் போவீங்க. வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். தம்பிகளா, தலைவரை அடிக்க பார்க்குறாங்க, தளபதியோட ஒவ்வொரு செல்வாக்கையும் சரிக்க பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட ஒரு தலைவருக்கான பாதுகாப்பும் சரி, நம்ம கட்சிக்கான முன்னெடுப்பையும் சரி எடுத்துகிட்டு போகிறீங்களோ, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், ஹெல்மெட் அணியாமல் போகிறது, இந்த வண்டிக்கு பின்னாடி போகிறது, உங்கள் ஊரில் தான் அவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. கரூராக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எந்த ஊர்லேயும் அத்தனை பேர் அந்த ஸ்பாட்டில் காத்துட்ருக்காங்கல்ல. நீங்கள் இந்த மாதிரி 2 வீலரில் பின்னாடியே தொடர்ந்து போகும்போது அந்த வண்டியால் வேகமாக போக முடியாது. அங்கே ஆல்ரெடி தண்ணி இல்லாமல், ஒரு சாப்பாடு இல்லாமல் அன்னை விஜயை பார்க்குறதுக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் தான் அவங்களுக்கு இடையூறு ஏற்படுதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த தப்பு தலைமையை பாதிக்குது. கண்டிப்பாக விஜய் அண்ணன் இது உங்களுக்கு ஒரு அறிக்கையாகவே சொல்லியிருக்காரு, தயவு செய்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, மாசமாக இருக்கிறவங்க வராதிங்க, அதிக வயசானவங்க வராதிங்க, மாற்றுத்திறனாளி இதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கட்சி சார்பிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது போக காவல்துறையினரும் நமக்கு கண்டிஷன் கொடுக்குறாங்க. நம்ம கேட்குறோம், நம்ம உடனே கோவப்படுறோம், ஏன் இதுக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுறோம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க பாடுபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. கேவலமான அரசியலின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி கரூரை பொறுத்த வரைக்கும் காலையில் அவ்வளோ ஆனந்தமாக ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்த ஒரு ஊர், இரவு தாவேகா தலைவர் அவர்களின் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆழ்ந்த துயரத்துக்குள்ளே போய் இன்னைக்கு கரூர் அப்படின்ற ஊருக்குள்ளேயே ஊர் பேரையே கரும்புலி செம்புலி குத்தி அந்த ஒரு ஊரை அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. 2வது, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ணின தப்பு இல்லை, இது அரசாங்கம் பண்ணின தப்பு அப்படின்னு மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தவறு இதுக்கு முன்னாடி ஏதாவது மாவட்டத்தில் நடந்திருக்கா, அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் கட்சிகளில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஐயா அறிஞர் அண்ணா காலத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் இந்த மாதிரி தவறுகள் நிறையா உயிர்கள் பலி வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம 25வது வருஷம் 2025ல் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு இப்போ ரீசெண்டாக எதுவுமே நிகழலை. ஏன்னா அதே ஊரில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா பழனிசாமி அவர்கள் பேசினாரு, அந்த மாதிரி அவங்களுக்கு கூட்டம் இல்லைன்ட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு திட்டமிட்டு நடந்தப்பட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ வெள்ளை சட்டைகளும் ஒரே நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எந்த ஒரு உயிர்களும் உயிரோட ஆஸ்பத்திரிக்குள்ளே போகலை. ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கும் போதே இறந்துட்டாங்கன்ற நியூஸோடு இறங்குறாங்க. இவ்வளோ நாள்
இந்த 6 ஊர்கள முடிச்சுட்டு 7வது ஊர் நாமக்கல்லையும் கரூர்லையும் வந்து அவர் பேச போறாரு அப்படின்னா, நாமக்கல்லையே வந்து மதியான நேரத்திலேயே சில பேர் மயங்கியிருக்காங்கன்னு சொல்லிலாம் வந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க பேசுறாங்க. ஏதோ அது வெளிச்சமா இருக்க கண்டு அவங்களுக்கான ஒரு முதலுதவி சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட்டுருச்சு. இன்னைக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்துல இத்தனை 1000 பேர் ஒரு அனுமதி குடுத்துருக்காங்க. அவ்வளோ பேர் 10,000 பேருக்கு வந்து டிவிகே சார்புல அனுமதி கேட்டு அவங்க குடுத்துருக்காங்க இடத்த அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி தெரியாதா? ஏன் அந்த இடத்த குடுத்ததுக்கான காரணம் என்ன? முதல் கேள்வியா நம்ம முன்வைக்கிறது அதுதான். ஏன்னா இவ்வளோ ஊர்கள்ல பார்த்துக்கிட்டு வந்த ஒரு விஷயம் தான். இந்த ஊர்ல வந்து புதுசா எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இருக்க போறது கிடையாது. பக்கத்து மாவட்டம், சுற்று வட்டாரத்துலேருந்து தான் வர்றாங்க. இது தொண்டர்கள் கூட்டம் மட்டும் கிடையாது, ரசிகர்கள் கூட்டமும் சேர்ந்தும் கூட அப்படின்னே சொல்லணும். ஏண்டா அந்த குழந்தைங்க என்னடா பண்ணுச்சு? நீ தான் உன் தலைவனை பார்க்க போய் சாவ போறேன்ட்டு போற. அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணுது? நான் அண்ணன் விஜயை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுதா? அவருக்கு நான் வந்து ஓட்டு போட போறேன்னு எதுவும் சொல்லுச்சா? இது வந்து டிவிகே தலைவர் அவர்களுக்கும் சரி, அரசுக்கும் சரி, சாதகமா நம்ம பேசுறோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தொண்டர்கள் சைடுல முழுக்க முழுக்க தப்பு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்க காத்திருக்கும்போது, வண்டிக்கு பின்னாடி முட்டாள்தனமா போறீங்களடா. டயர்ல நீங்க அடிபட்டு செத்தாலும் அந்த தலைமையை தான் பாதிக்கும். நீங்க ஹெல்மெட் போடாம போனாலும் அந்த தலைமையை தான் பாதிக்கும். அது ஏன்டா அவங்க புத்திக்கு எட்ட மாட்டேங்குது? வீட்டில் இருக்கிற ஒரு கர்ப்பிணி மனைவியாக இருக்கட்டும், ஒரு வயசானவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும், யாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களோட தூண்டுதலின் பேரில் அவங்க வர்றாங்க. அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. எந்த அரசியல் கட்சியும் வந்து உங்கள் தலையில் வந்து நிற்காது, உங்கள் குடும்பத்தை வந்து தாங்காது, உங்களோட குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாது. உங்களோட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த குடும்ப தலைவராக இருக்கிறான் நீங்களாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கிற உயிராக நீங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த குடும்பம் அத்தனை உயிர்களை இழந்து தவிக்குது அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இதில் வந்து நியூஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வெளிநாடு தப்பி விட்டார், விஜய் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு, விஜய் அங்கே ஓடிட்டாரு, இங்கே ஓடிட்டாரு. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அவர் மேலே நீங்கள் எப்படி தப்பு சொல்லுவீங்க? செருப்பை வீசுறீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் நல்லது செய்யணும்னு வந்துருக்காருன்னா அந்த மனுஷன் மீனில் நீங்கள் செருப்பை வீசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவுன்றது இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பேசணும். ஒரு மனச்சாட்சி உள்ள செயலை நம்ம பேசணும். ஏன் அப்போ வந்து உங்களோட பலத்தை நீங்கள் காட்டுறதுக்கு பார்க்குறீங்களா கரூரில்? அப்போ சொல்லி வச்சு செஞ்சுருக்கீங்களா? அவ்வளோ பேர் அப்படியே சைரன் போட்ட வண்டியில் சுற்றி சுற்றி ஆஸ்பத்திரிக்கு வரீங்களே, என்ன காரணம்? இப்போ சொல்லி வச்ச மாதிரி வந்து அரசாங்கத்துலேருந்து எல்லா உதவியும் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு வரல. தம்பி அஜித் திருப்புவனம் மரண வழக்கு நம்ம பார்த்துருப்போம். கஸ்டடி வழக்கில் அந்த ஒரு நிகிதான்றவங்க மேலே வந்து எந்த ஒரு விசாரணை வந்ததாகவும் அவங்களுக்கான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக ஆக்கி ஒரு உள்ளே போட்ட நியூஸ் எதுவுமே வரலையே. என்னமோ ஒரு உறவினரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க, அப்படியே பொத்துனாப்பில் காரில் அனுப்பிச்சுட்றீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் 10 லட்சம் ரூபாய் உடனடியான நிதி உதவி வருது. ஐயா பிரதமர் அவர்கள்ல இருந்து உள்துறை அமைச்சர் வரைக்கும் உடனடியான ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர யோசிச்சு பார்க்கும்போது திட்டமிட்டப்பட்ட முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அப்படின்றது தோணுது. பார்க்குற நமக்கு தோணுது. இதில் நம்ம கண்டிப்பாக அரசையும் டிவிகே கட்சியையும் நம்ம குறை சொல்ல முடியாது. தொண்டர்களான மக்களையும் பொதுமக்களையும் தான் சொல்லியாகணும். இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கலாம். ஒரு முக்கியமான இடத்த வச்சு நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, அவங்களோட கூட்டத்தை நடத்திக்கங்கப்பான்ட்டு போயிருக்கலாம். இது வந்து பொதுவான ஒரு நிகழ்வு. ஏன்னா எத்தனை 1000 பேர் கூடுவாங்கன்ற இடத்துல நீங்கள் ஒரு பெரிய இடம் கொடுத்துருந்து, அல்லது நீ கை காமிச்சிருக்கலாம், நீ வந்து உன்னோட மண்டையை வெளியில் நீட்டி பேசியிருக்கலாம், நீ வந்து உன் ஷட்டரை ஏற்றி விட்டுட்டு தொண்டர்களை பார்த்து கையசைச்சிட்டே வந்திருக்கலான்னு சொன்னால் அழகாக அவங்க டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நெரிசலில் சிக்கி செத்துருக்க மாட்டாங்க. அத்தனை 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல திடீர்னு கரண்ட்டு கட்டு ஏன் ஆகுது? கரண்ட்டு கட்டு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மின்சார கோளாறுன்னு உங்கள் சைட்லேருந்து சொல்லிடுவாங்க, ஓகே. அந்த ஒரு கரண்ட்டு கட்டு ஆன டைமில் ஏன் தடியடி நடக்கப்படுது? அப்போ அந்த 10 ரூபா மேட்டர் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, 10 ரூபா மேட்டர்னு பேசுகிறாரு, பட்டலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டால் வந்த வினையா? அப்போ அந்த அந்த ஒரு கரண்ட்டு கட்டான நேரத்தில் நீங்கள் வந்து லத்தி சார்ஜ் கொடுக்குறீங்க. அத்தனை 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல நீங்கள் லத்தி சார்ஜ் கொடுக்கும்போது செதறி தானே ஓடுவாங்க. இது இயற்கை. இதை வந்து நம்ம ஒன்றுமே வந்து செய்ய முடியாது. அத்தனை 1000 பேர் இருக்கிற இடத்துல லேசான தடியடியோ அல்லது தடியடியோ நீங்கள் நடத்தியிருக்கலாம். அது அவங்க ஏதோ தவறு செஞ்சுருக்கலாம். அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். உண்மை சீக்கிரமாக வெளியில் வரும். அந்த மாதிரி தடியடி நீங்கள் நடத்தும்போது கூட்டம் செதறும். சிதறிய கூட்டம் அங்குமிங்குமாக ஓடும்போது கீழே சில பேர் விடுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கீழே தான் விழுவாங்க. இன்னைக்கு மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் மீது எந்த தவறும் இல்லை. தொண்டர்களின் மீது தவறுகள் இருக்கிறது. அது சரி செய்யப்பட்
படுற அளவுக்கான சின்ன சின்ன தவறுகள் தான். ஆனால் இன்னைக்கு அரசு மேலே மக்கள் வந்து பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. இன்னைக்கு உடனடியாக நீங்களாம் பதவி விலகணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. கரூரம் பொறுத்த வரைக்கும் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்காங்க. எப்படி ஆனந்தமாக ஆடி பாடிக்கிட்டு காலையில் இருந்த ஊர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களோட பாதுகாப்பு குறைவு. அதை நீங்கள் திருத்த மாட்டேன்றீங்க. ஒருத்தன் டிவிக்காரன் போடுறான், ஒரு ஒரு டிவிக்காரன் விஜய் வந்து வெளிநாடு தப்பி விடுறாருன்னு போடுறானே, அவனுக்குலாம் அறிவு இருந்தால் அப்படிலாம் போடுவானா? மன வேதனையில் மனம் நொந்து போய் அவர் வீட்டுக்கு போய் தன்னோட அறிக்கையை என் இதயம் நொறுங்கி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறாரு, ட்விட்டர் போடுறாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஒரு மன நிம்மதி இல்லாமல் அவர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு, ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் மனவேதனையாக இருப்பார். தொண்டர்கள் பண்ணுற சிறு சிறு தவறு கூட கண்டிப்பாக தலைமையை பாதிக்கும்ன்றது இந்த தொண்டர்களுக்கு என்னைக்கு புரியுதோ அது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது.